நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு அந்த கான்ஸ்டபிள் நடுவுல வந்து காரியத்தை கெடுத்துட்டான். அது எதுவும் எதிர்பார்க்காம நடந்து போச்சு. ஆனா இப்ப நம்ம 2 பேருமே காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. நான் சித்ராவோட அம்மா கிட்ட சித்ராவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதனால ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்துங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் சிவா பேசுறேன். கருணாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த கதிர் கிட்ட இருந்து கருணாவை எப்படியாவது காப்பாத்து. அக்கா, போன விஷயம் எனக்காச்சு. சித்ராவை பாத்தீங்களா? அவ எங்க இருந்தா? பார்த்தோம் ஜெயந்தி. ஆனா நாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது சித்ரா அங்க இல்ல. எனக்கா சொல்றீங்க? எங்க போனா? நாங்க போகும்போது அவ ரெஸ்ட் ரூம் போயிருந்தா. ஹாஸ்பிட்டல்ல தான் அவ இருந்தா. ஐயோ, ஒரு நிமிஷம், நாடியே போயிட்டேங்கா. ஏம்மா, இந்துவும் சித்ராவும் எங்கம்மா? உன் கூட வரலையா? இல்ல மாமா, டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவங்க டெஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததும் டாக்டரை பார்த்துட்டு வரதா சொல்லிருக்காங்க. சரி சரி சரி. ஏமா உன் முகம் பதட்டமா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வெயில்ல போயிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ, அக்கா, தண்ணி காப்பி ஏதாவது குடிக்கிறீங்க? ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏங்க, அந்த கதிர் உங்ககிட்ட 10 நிமிஷத்துல கருணாவை கொலை பண்ணிடுவேன் தானே சொன்னான்? ஆமா. அப்படின்னா அவ 10 நிமிஷத்துல போற மாதிரி இங்க ரொம்ப பக்கத்துல தான் அவ கருணாவை கடத்தி வச்சிருக்கான். கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல அவனுக்கு சொந்தமான, இல்லாட்டி அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல தான் கருணாவை வச்சிருக்கணும். அவனை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் ஏற்கனவே சித்ராவோட ட்ரெஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுட்டேன். இப்ப அதை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். கதிர் இருக்கிற இடத்த நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்.
அவன் உயிர் மேல அக்கறை இருந்திருந்தா இவனுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பியா? இப்ப நான் அவன் கண்ணு முன்னாடியே இவன் கழுத்தை தாலியை கட்டிட்டு அவனை கொலை பண்றத உனக்கு லைவா காட்டுறேன். அத பார்த்து நீ கதறி கதறி அழுகிறத நான் பார்த்து ரசிக்கணும். புரியுதா? வா வாடே. வா வாடினா. ஏய் பாத்தில உங்க நொண்ணே இவ இந்த நிலைமையில இருக்கும் போதே அவ அந்த ஆட்டம் போறாளா? நான் கொஞ்சம் அடிக்கிறவா? டேய் போன குடுறா. இதை இவனும் பார்த்தா கதறல் கரெக்டா இருக்கும். டேய் அவன் கண்ணு தெரியற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு விடு. சரி மச்சான். போதும்டா, இவன் பார்த்தா போதும். போ 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 பின்னாடி போ. கதிர் வீடியோ கால் பண்றான். எடுத்து பேசு. நல்லா பாருடி, இப்போ உன் கண்ணு முன்னாடியே லைவா சித்ரா கழுத்துல தாலி கட்டத காட்டிட்டே உன் புருஷனை கொல்ல போறேன். லைவ்ல நல்லா பாரு. அவளை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவளை விட்டுடு. அப்படியா? நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்.